ஹாய் மக்களே! இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாகுங்க என்னோடய கார்டன் பற்றி. நேற்று நைட்டு பஞ்சாபில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பயங்கர புயலுங்க. புயல் கொஞ்ச நேரம் அடிச்சுது, அதுக்கப்புறம் மழை ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த புயலில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு குப்பையாக இருந்தது. சரி குப்பைலாம் இருக்கட்டும்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், என்னோடய செடி எல்லாம் சாஞ்சிருச்சுங்க. இது மக்காச்சோளங்க, எப்படி சாஞ்சிருச்சு பாருங்கள். அப்புறம் முன்னாடி வச்சுருந்த கார்டனில் கத்திரி செடி, தக்காளி செடி, மிளகாய் செடி எல்லாமே சாஞ்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப பார்த்துட்டு அழுகையாக வந்துருச்சுங்க. இது பாருங்கள், கொடி தக்காளி அவ்வளோ காய் இருந்தது, எல்லாமே சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி கத்திரி செடி பார்க்கலான்னு பார்த்தா கத்திரி செடி அதுக்கு மேலேங்க எல்லாமே அப்படி அப்படியே சாஞ்சிருச்சு. ஒருவேளை வெயிட் இருந்தது போனால் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு போல். மிளகாய் செடி ஓரளவுக்கு தாங்க சாஞ்சிருக்கு, ரொம்பலாம் சாயலை. ஆனால் கத்திரி செடி இதெல்லாம் ரொம்ப கீழேயே படுத்துருச்சு. அப்புறம் இந்த புதுசாக வச்ச இல்லைங்களா தக்காளி செடி, அப்புறம் மிளகாய் செடிலாம், அது பாருங்கள் குட்டி செடி தான், ஆனால் அதுவுமே எல்லாமே சாஞ்சிருச்சு. சரி கத்திரி செடியிலலாம் ஃபஸ்ட்டு காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துடலாம். அந்த வெயிட் எடுத்துட்டோம்னா தான் நம்ம சரி பண்ண முடியும்ன்ட்டு அதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், செடி உடஞ்சிருக்கா இல்லை சாஞ்சிருக்கான்னு பார்த்தேங்க. சாஞ்சு தாங்க இருந்தது, எதுவும் உடையில. மக்காச்சோளம் தாங்க பாதி உடஞ்சிருச்சு. அந்த டைமில் தாங்க நான் யோசித்தேன், நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, புயல் மழையால் ஏக்கர் கணக்கில் நஷ்டம் ஆயிடுச்சு. வாழைத்தோப்பு, மக்காச்சோளம், கரும்பு, இந்த மாதிரிலாம் நான் நியூஸ் பார்க்குறப்போ அப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரிலைங்க. ஆனால் இப்போ என்னோடய கார்டனில் நான் வச்சுருக்க கொஞ்சம் செடி விழுந்ததுக்கு எனக்கு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ நஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்னால் யோசித்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரின்ட்டு இந்த டைமில் பாருங்களேன், இப்போ எனக்கு வெள்ளரிக்காய் கண்ணில் படுது. அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு. சரின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு கம்பு வச்சு சப்போர்ட்டுக்கு அதை நல்லா டைட்டாக மண்ணில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செடியை எடுத்து கட்டிட்டு மண்ணை அணைச்சி விட்டேங்க. ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு நியூஸில் மழைன்னு சொல்லியிருக்காங்கங்க. மழை மட்டும் வந்தால் பரவாயில்ல, இந்த புயல் வந்தால் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது. அப்புறம் மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா கம்பு வைக்கிற அளவுக்கு இல்லைங்க, ஓரளவுக்கு எல்லாமே மண்ணிலேயே அணைச்சோன்னே சரியாயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.